Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 21 ஜூன் 2025 எஸ்டர்டே நடந்த RRB NTPC ல கேட்ட GK क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அடுத்த ஷிஃப்ட் போறவங்க ஜூன் 5 ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன क्वेश्चंस கேட்டாங்களோ அந்த क्वेश्चंस அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 months ஓட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சிட்டு போங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா SSC CGL க்கான நியூ பேட்ச், RRB குரூப் டி க்கான நியூ பேட்ச், அதே மாதிரி SSC MTS க்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணும்ங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இதுல டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? சோ இந்த பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா 2500 இருக்கும். எஸ்டர்டே நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு 1 day மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 2500 பே பண்ண வேண்டாம். 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த ரயில்வே எக்ஸாம் தான் மேம் எனக்கு லாஸ்ட் சான்ஸ், ஏஜ் பார் ஆயிருச்சு, இந்த SSC எக்ஸாம் தான் எனக்கு லாஸ்ட் சான்ஸ், இதுக்கப்புறம் என்னால எந்த எக்ஸாமும் எழுத முடியாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 1 year வேலிடிட்டியில நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான 1 year வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா 1499. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு NTPCக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கான கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி உங்களுக்கு ஜூன் 5 ல இருந்து ஜூன் 24 வரைக்கும் NTPC எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஓகே, ஜூன் 5 ல எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் क्वेश्चंस பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி கேட்டிருக்காங்க. சில ஷிஃப்ட்ல வந்து ஈஸியான क्वेश्चन கேட்டிருக்காங்க, சில ஷிஃப்ட்ல மாடரேட்டா இருக்கும், சில ஷிஃப்ட்ல வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகேவா? உங்க ஷிஃப்ட் ஈஸியா இருந்தாலும் சரி, டிஃபிகல்ட்டா இருந்தாலும் சரி, மாடரேட்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு क्वेश्चंस தெரியுதோ அதை மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க. 100% அக்யூரசி வந்து எக்ஸாம்ல மெயின்டைன் பண்ணுங்க. தெரியாத क्वेश्चனை எடுக்காதீங்க, நெகட்டிவ்ல மார்க் போயிடும். சப்போஸ் ஈஸியான ஷிஃப்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஷிஃப்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட் 75 क्वेश्चन அட்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்ல ஒரு டாப்பரே 60 क्वेश्चन தான் அட்டெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா கட் ஆஃப் வந்து எல்லாருக்கும் காமனா வைக்க மாட்டாங்க. நார்மலைசேஷன் வந்து நடக்கும். ஓகேவா? டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்டுக்கு நார்மலைசேஷன் பண்ணி ஒரு பொதுவான கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. ஓகே, ஏன்னா ஈஸியான ஷிஃப்ட், கஷ்டமான ஷிஃப்ட் ரெண்டு பேருக்குமே ஒரு பாதகம் இல்லாம ஒரு கட் ஆஃப் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? நார்மலைசேஷன் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 100% அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இப்போ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்க ஸ்டூடெண்ட் பண்ண தப்பு என்ன அப்படின்னா அவங்க ஷிஃப்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு. ஒரு 55 क्वेश्चन வரைக்கும் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 20 சும்மா அடிச்சு விட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது நம்ம கரெக்டாக அட்டெண்ட் பண்ணதுல இருந்து நம்ம மார்க் எல்லாம் ரெடியூஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ அதனால கவனமா 100% அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The horizontal row of the periodic table is called. ஆவர்த்தன அட்டவணையின் கிடைமட்ட வரிசை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஹரிசாண்டல் ரோவை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீரியட்னு சொல்லுவோம். அதே மாதிரி பீரியாடிக் டேபிள்ல வெர்டிகல் ரோவை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. which foreign country is closest to Andaman Island? அந்தமான் தீவுகளுக்கு மிக அருகில் உள்ள வெளிநாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மியான்மர். ஓகே, சோ அந்தமான் தீவுக்கு அருகில் உள்ள வெளிநாடு எது அப்படின்னா மியான்மர். அதே மாதிரி இப்போ எக்ஸல் ஓபன் பண்ணணும். ஓகே, சோ உங்க லேப்டாப்ல எக்ஸல் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எப்படி ஓபன் பண்றதுக்கான ஷார்ட்கட் அப்படின்னா லேப்டாப்ல வந்து விண்டோஸ் கீ. ஓகே, சோ விண்டோஸ் கீ இருக்கும் இல்லையா, விண்டோஸ் கீயையும் ஆரையும் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓபன் ஆகும். ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு என்ன தேவையோ அதை டைப் பண்ணுங்க. எந்த இது தேவை, எக்ஸல்னா எக்ஸல்னு டைப் பண்ணுங்க. ஓகே, எக்ஸல் தேவையா? சோ எக்ஸல்னு டைப் பண்ணிட்டு இங்க ஓகே கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்? நம்மளோட எக்ஸல் ஷீட் வந்து ஓபன் ஆகும். ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. who was the founder of president of Ghadar party? ஓகே, சோ கதர். ஓகே, சோ கேதர் கட்சி இல்ல கதர் கட்சி, கதர் கட்சி இல்லனா கேதர் கட்சி. ஓகே, சோ கதர் இல்லனா கேதர்னு வச்சுக்கோங்க. கதர் கட்சியின் நிறுவன தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா சோகன் சிங் பக்னா. ஓகே, கேதர் கட்சியின் நிறுவனர் சோகன் சிங் பக்னா. இந்த கட்சி லாலா ஹர் தயால் தலைமையில், பாபா சோகன் சிங் பக்னா தலைமையில் பசிபிக் கடற்கரை இந்தி சங்கமாக நிறுவப்பட்டது. ஆக்சுவலா உங்களுக்கு நேற்று ஆப்ஷன்ல வந்து சோகன் சிங் பக்னா இருந்துச்சுன்னா நீங்க இதை சூஸ் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா லாலா ஹர் தயால். ஓகே, சோ இவங்க ரெண்டு பேரையுமே ஃபவுண்டர்னு தான் சொல்லுவாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சோகன் சிங் பக்னா தான் சொல்லுவாங்க. சப்போஸ் ஆப்ஷன்ல சோகன் சிங் பக்னா கொடுக்கல அப்படின்னா லாலா ஹர் தயால் இருந்தாலுமே நீங்க வந்து இவரோட நேமையும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டு பேரோட நேமும் கொடுத்திருந்தாங்கன்னா ஆப்ஷன் ஏல வந்து சோகன் சிங் பக்னாவும் ஆப்ஷன் பி ல வந்து லாலா ஹர் தயால் கொடுத்திருந்தாங்கன்னா ரெண்டுமே கரெக்ட்ங்கிற மாதிரியும் நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ ரெண்டு பேருமே கரெக்ட் தான்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் இந்தியன் ஸ்டேட் ஷேர் இட்ஸ் பார்டர் வித் 3 கண்ட்ரீஸ். ஓகேவா, ஸோ எந்த ஸ்டேட் வந்து 3 கண்ட்ரி கூட தன்னோட பார்டரை வந்து ஷேர் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேபாள், பூட்டான், சைனா. ஓகே, ஸோ இந்த கண்ட்ரி கூட ஆக்சுவலாக எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின் என்னன்னா, எந்த ஸ்டேட் வந்து 3 கண்ட்ரி கூட தன்னோட பார்டரை வந்து ஷேர் பண்ணுதுன்னு கேட்டிருந்தாங்க. இதுதான் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின். இது வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்ல உள்ள கொஸ்டின். ஓகே, ஸோ எஸ்டர்டே கேட்டது இதுதான், விச் இந்தியன் ஸ்டேட் ஷேர் இட்ஸ் பார்டர் வித் 3 கண்ட்ரிஸ். எந்த மாநிலம் வந்து 3 கண்ட்ரி கூட தன்னோட எல்லையை பகிர்ந்துக்கிடுதுன்னு கேட்டிருக்காங்க. இது எஸ்டர்டே கேட்டது. நம்ம டெஸ்ட் பேட்ச்ல எப்படி கொடுத்திருந்தோம்னா, விச் இந்தியன் ஸ்டேட் ஷேர் இட்ஸ் பார்டர் வித் 3 கண்ட்ரிஸ், நேபாள், பூட்டான், சைனா. இந்த 3 நாடுகள் கூட தன்னோட எல்லையை பகிர்ந்துக்கிடக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். ஓகேவா, ஸோ சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அருணாச்சல பிரதேஷ் ஆர் த 3 இந்தியன் ஸ்டேட் தட் ஷேர் பார்டர்ஸ் வித் 3 டிஃபரெண்ட் கண்ட்ரிஸ். மேபி நேற்று உங்களுக்கு எக்ஸாம்ல ஆப்ஷன்ல சிக்கிம் இருந்திருக்கலாம், ஓகே, இல்ல வெஸ்ட் பெங்கால் இருந்திருக்கலாம், இல்ல அருணாச்சல் பிரதேஷ் இருந்திருக்கலாம். மூணுமே இருந்துச்சுன்னா ஆப்ஷன் டில வந்து ஏபிசி எல்லாமே அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா நேற்று எக்ஸாம்ல சிக்கிம் இருந்தாலும் கரெக்ட் தான், வெஸ்ட் பெங்கால் இருந்தாலும் கரெக்ட் தான், அருணாச்சல் பிரதேஷ் இருந்தாலும் கரெக்ட் தான். ஏன்னா சிக்கிமும் பாத்தீங்கன்னா 3 கண்ட்ரி கூட தன்னோட எல்லையை பகிர்ந்துக்கிடும். வெஸ்ட் பெங்காலும் பாத்தீங்கன்னா ஒரு 3 கண்ட்ரி கூட தன்னோட எல்லையை பகிர்ந்துக்கிடும். அருணாச்சல பிரதேஷும் பாத்தீங்கன்னா 3 கண்ட்ரி கூட தன்னோட எல்லையை வந்து பகிர்ந்துக்கிடும். உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட் சொன்னது என்ன அப்படின்னா, எந்த ஸ்டேட் வந்து 3 கண்ட்ரி கூட தன்னோட எல்லையை பகிர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. மேபி ஆப்ஷன்ல சிக்கிமும் இருந்திருக்கலாம், வெஸ்ட் பெங்காலும் இருந்திருக்கலாம், அருணாச்சல் பிரதேஷும் இருந்திருக்கலாம். ஓகேவா, சிக்கிம் பார்டர்ஸ் சைனா, பூட்டான் அண்ட் நேபாள். ஓகேவா, ஸோ சிக்கிம் வந்து யாரு கூடலாம் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, அந்த 3 கண்ட்ரி சீனா, பூட்டான், நேபாளம். ஓகேவா, வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் கூட, நேபாள் கூட, பூட்டான் கூட. ஓகேவா, ஸோ இதுவும் 3 கண்ட்ரி கூட ஷேர் பண்ணியிருக்கா. அருணாச்சல பிரதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனா, மியான்மர், பூட்டான் கூட தன்னோட பார்டரை ஷேர் பண்ணியிருக்கு. அப்போ இந்த 3 ஸ்டேட்டுமே 3 கண்ட்ரி கூட வெவ்வேறு கண்ட்ரிகள். ஓகே, இப்போ இந்த 3 ஸ்டேட்டும் சிக்கிம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 கண்ட்ரி, நேபாள், பூட்டான், சைனா. வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா பங்களாதேஷ், நேபாள், பூட்டான் கூட ஷேர் பண்ணியிருக்கு. அருணாச்சல பிரதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனா, மியான்மர், பூட்டான் கூட தன்னோட எல்லையை வந்து பகிர்ந்திருக்கு. ஓகேவா, ஸோ சிக்கிம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா தட் ஷேர்ஸ் இட்ஸ் பார்டர் வித் 3 கண்ட்ரிஸ், நேபாள், பூட்டான் அண்ட் சைனா. எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட், இது நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட். உத்தரகாண்ட் இஸ் த ஸ்டேட் இன் த நார்த் ஆஃப் இந்தியா அண்ட் ஷேர்ஸ் இட்ஸ் பார்டர் வித் நேபாள் அண்ட் சைனா. 2 கண்ட்ரி கூட தன்னோட பார்டரை ஷேர் பண்ணியிருக்குது. ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா 3 கண்ட்ரி கூட பார்டரை ஷேர் பண்ணியிருக்க ஸ்டேட் பார்த்தோம். அதே 2 கண்ட்ரி கூட பார்டரை ஷேர் பண்ணியிருக்க ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். ஓகே, மேகாலயா வந்து தன்னோட பார்டரை யாரு கூட ஷேர் பண்ணியிருக்கு, பங்களாதேஷ் கூட ஷேர் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ வெஸ்ட் பெங்கால் is a state in the east of India and share its border with Nepal, Bhutan, Bangladesh. Okay, வெஸ்ட் பெங்கால் வந்து 3 கண்ட்ரி கூட சொன்னேனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ இது வந்து நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் கூட. அதே மாதிரி அருணாச்சல பிரதேஷ் பார்த்தீங்கன்னா மியான்மர், சைனா, பூட்டான். ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான எல்லாமே படிக்கணும். இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி நம்ம என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சை நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணாலுமே கீழே இந்த மாதிரி தான் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். ஏன்னா டெஸ்ட் பேட்சில் ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுக்கான ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி படிக்கும்போது தான் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு நாலேஜ் எல்லாம் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணும்போது நமக்கு ரியல் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஒரு ஷிப்ல வந்து 3 கண்ட்ரி கூட ஷேர் பண்ணியிருக்கிறது கேட்டிருக்காங்களா, இன்னொரு ஷிப்ல வந்து 2 கண்ட்ரி கூட ஷேர் பண்ணியிருக்க மாதிரி கேட்கலாம். ஓகேவா, அதனால எல்லாமே தரவா பார்த்துக்கோங்க. மியான்மர் ஷேர்ஸ் த பார்டர் வித் 4 நார்த் ஈஸ்ட் இந்தியன் ஸ்டேட்ஸ், அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர். இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஷேர்ஸ் பார்டர் வித் 10 கண்ட்ரீஸ். ஓகே, ஓவராலாக நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஓகே, தனித்தனி மாநிலங்களாக பிரிக்காம ஒட்டுமொத்த இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா வந்து ஒரு 10 கண்ட்ரி கூட தன்னோட பார்டரை வந்து ஷேர் பண்ணியிருக்கு. இந்த நார்த் ஆர் நார்த் வெஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைனா, பூட்டான், நேபாள், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் கூட. ஈஸ்டில் கிழக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், மியான்மர் கூட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, மாலத்தீவ்ஸ், இந்தோனேஷியா. ஓகேவா, ஸோ இது எல்லாமே இந்தியா வந்து ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்ரி.
கண்ட்ரீஸ். ஓகே, அடுத்து பாருங்க, வாட் இஸ் த கிளைமேட் ஆஃப் ராஜஸ்தான்? ராஜஸ்தானோட கிளைமேட் வந்து எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே, ட்ராபிக்கல் டெசர்ட் கிளைமேட். ஏன்னா அது பாலைவன பகுதி தான் அதிகமாக இருக்கும். ராஜஸ்தான் has a tropical desert climate. In desert areas it is usually hot and dry in summer and cold during the winter. இப்போ ரொம்ப வெக்கையா இருக்கு, அந்த வெப்பமான காலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர வெப்பமாக இருக்கும். இப்போ நமக்கு ஏப்ரல் மே பார்த்தீங்கன்னா அந்த வெக்கையை நம்மளால தாங்க முடியாது. ஆனால் பாலைவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம்மரில் வந்து ரொம்ப வெக்கையாக இருக்கும். அதே மாதிரி விண்டரில் வந்து ரொம்ப குளிராக இருக்கும். அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும். ராஜஸ்தான் கேன் ப்ராட்லி பி டிவைடட் இன்டு அரிட், செமி அரிட் அண்ட் சப்ஹியூமிட் ரீஜியன்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெயின்ஃபால் இன்டென்சிட்டிஸ். ஓகேவா? ஸோ இப்போ நேற்று கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட கிளைமேட் என்னன்னு கேட்டாங்க, ட்ராபிக்கல் டெசர்ட் கிளைமேட். ஓகே, அடுத்து பாருங்க, மிக்சட் எக்கனாமினா என்னன்னு கேட்டிருக்காங்க. கலப்பு பொருளாதாரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ரெண்டுமே இருக்கிறது தான் என்ன அப்படின்னா மிக்சட் எக்கனாமின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார், இது வந்து நம்ம லைவ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மிக்சட் எக்கனாமி பற்றி ஆல் இன் ஒன் கோர்ஸில் NTPCக்காக ஒரு 3 months லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போனோம். அதில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின். அதே மாதிரி அடுத்த லைவ் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஜூலைலேருந்து நெக்ஸ்ட் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தீம் ஆஃப் நேஷனல் சயின்ஸ் டே வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. எம்பவரிங் இந்தியன் யூத் ஃபார் குளோபல் லீடர்ஷிப் இன் சயின்ஸ் அண்ட் இன்னோவேஷன். ஓகேவா? ஸோ ஃபார் விக்சித் பாரத். ஓகேவா? ஸோ இதுதான் எனது நேஷனல் சயின்ஸ் டே 2025 ஓட தீம். ஓகேவா? நேஷனல் சயின்ஸ் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28th February. ஓகே, சர் CV ராமனை ஹானர் பண்ணுறதுக்காக அவரோட பர்த்டேவை தான் நம்ம என்ன பண்ணுறோம், சயின்ஸ் டேயாக வந்து நேஷனல் சயின்ஸ் டேயை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ 2025 ஓட தீம் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. எம்பவரிங் இந்தியன் யூத் ஃபார் குளோபல் லீடர்ஷிப் இன் சயின்ஸ் அண்ட் இன்னோவேஷன், இதுதான் 2025 ஓட தீம். ஓகே, அடுத்து பாருங்க, இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கிரிப்ட் வேர் மோஸ்ட் ஆஃப் த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரிட்டன்? அசோகரோட பெரும்பாலான கல்வெட்டுகள் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. பிராமி எழுத்து முறையில் வந்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ரோமோட இது என்ன, ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவோம். ரேம் ரோம் ரெண்டு இருக்குமா கம்ப்யூட்டரில். ஓகே, ஸோ ரோம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு என்னது, ரீட் ஒன்லி மெமரி. இது ஒரு நான் வாலடைல் ஃபார்ம் ஆஃப் மெமரி தட் ஸ்டோர்ஸ் டேட்டா பெர்மனன்ட்லி. இப்போ ரேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் டேட்டா வந்து எப்படி இருக்கும், டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ரோமில் உள்ள டேட்டா எல்லாமே எப்படி இருக்கும், பெர்மனண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதை வந்து ஓவர் ரைட் பண்ண முடியாது அதில், அப்படி தானே, cannot be written or erase. ஓகே, who prepares the president's address to parliament? நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரின் உரையை யார் தயாரிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா யூனியன் கேபினெட். ஓகே, மத்திய அமைச்சரவை. அடுத்து, the dockyard was found in which of the following sites of Indus Valley civilization? சிந்து சமவெளி நாகரிகத்தின் பின்வரும் எந்த தளத்தில் கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. லோத்தல், குஜராத். ஓகே, ஸோ அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம் எல்லாமே எந்த நதிக்கரையில் இருக்குது, அதை யார் கண்டுபிடிச்சாங்க, அங்கே என்னென்ன கண்டுபிடிச்சாங்கங்கிற எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஹரப்பா, ஓகே, ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ரவி நதிக்கரையில் இருக்குது. 1921 தாய்ராம் சாகினி அப்படிங்கிறவரால் கண்டுபிடிக்கப்பட்டது என்னது, இந்த ஹரப்பா. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க, ஃபஸ்ட்டு 6 தானிய களஞ்சியங்களோட இது வந்து கண்டுபிடிச்சாங்க. மனித உடற்கூறியல், மணற்கல் சிலைகள், மாட்டு வண்டி, சவப்பெட்டி, இது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. மொஹஞ்சதாரோ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் சிந்து நதிக்கரையில் இருக்கு. 1922 RD பானர்ஜி வந்து கண்டுபிடிச்சாரு. இது எல்லாமே நான் உங்களுக்கு ஹிஸ்டரியில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டாபிக்கே இதுதான், சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற டாபிக்ல நான் சொல்லி கொடுத்தது தான். லார்கானா மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. மொஹஞ்சதாரோ அப்படின்னா இறந்தவர்களின் மலை அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் குளியல் அது வந்து இதில் கண்டுபிடிச்சாங்க. பெரிய தானிய களஞ்சியம், அதுக்கப்புறம் வடிகால் அமைப்பு, நடனமாடும் ஒரு பெண்ணோட வெண்கல படம், இது முன்னாடி ஷிப்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது எங்க கண்டுபிடிச்சாங்க, மொஹஞ்சதாரோல கண்டுபிடிச்சது. இதே இப்போ நடந்துட்டு இருக்க NTPCலே தான் ஒரு ஷிப்ல கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, நடனமாடும் பெண்ணின் இது வந்து எந்த இதுல பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா இது எங்க கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னு கேட்கல, எங்க கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா மொஹஞ்சதாரோல கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது என்ன இதுல செஞ்சிருந்தாங்க அப்படின்னா காப்பர், அப்படிதானே, வெண்கலத்துல செஞ்சது. ஓகே, ஸோ வெண்கலம். அடுத்து பாருங்க, அதே மாதிரி ஒரு இதுவும் கேட்டிருந்தாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய NTPCலேயே இதுவும் கேட்டிருந்தாங்க, ஒரு தாடி வச்ச மனிதனோட இது படம். ஓகே, ஸோ அதுவும் எங்க மொஹஞ்சதாரோல கண்டுபிடிச்சது. நெய் பருத்தி துண்டு, பசுபதியின் முத்திரை, கிணற்றின் படிக்கட்டுகளில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலும்பு கூடுகள், இது எல்லாமே மொஹஞ்சதாரோல கண்டுபிடிச்சது. அடுத்து சான்குதாரா. ஓகே, ஸோ பாகிஸ்தானில் சிந்து ஆற்றோட கரையில் அவை இருக்கு. ஓகே, மகுந்தரால கண்டுபிடிக்கப்பட்டது. கோட்டை இல்லாத ஒரே நகரம், வளையல் தொழிற்சாலை, மணிகள் தொழிற்சாலை இருந்ததற்கான இது எல்லாமே இருந்திருக்கு. தொலைவீரா எங்க இருக்குன்னா குஜராத்தில் இருக்கு. லூனி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. நான் இப்போ சொல்றது எல்லாமே முக்கியமான பாயிண்ட் தான். ஓகேவா? ஆக்சுவலா இது எஸ்டர்டேல கேட்கல.
எஸ்டர்டே கேட்ட எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்கல, கேட்டது நான் மேலே சொன்ன அந்த ஒரே கொஷின் தான். அப்போ அடுத்த ஷிஃப்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த லோத்தல் கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குன்னு தான் கேட்டிருந்தாங்க. அப்போ அடுத்த ஷிஃப்ட் போகும்போது அதுக்கு ரிலேட்டடானது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு போகும்போது என்ன இருக்கும், அதே மாதிரி கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பனாவலி. ஓகே, ஸோ இது வந்து காகர் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. ஆர்எஸ் பிஸ்டாவால் கண்டுபிடிக்கப்பட்டது. குதிரைகளின் எலும்புகள், மணிகள், பார்லி எல்லாமே இங்கே இது பண்ணாங்க. அதே மாதிரி ராகி கர்ஹி. ஓகே, ஸோ ஹைசர். ஓகே, ஸோ காகர் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இதை கண்டுபிடிச்சவரோட நேம் பார்த்துக்கோங்க, வசந்த் ஷிண்டே. சிந்து சமவெளி நாகரிகத்தோட மிகப்பெரிய தளம் இது. ஓகே, அதே மாதிரி சுட்கந்தர். ஓகே, ஸோ பாகிஸ்தானில். ஓகேவா, ஸோ ஹரப்பாவிற்கு பாபிலோனாவுக்கும் இடையில் இது செயற்கை செங்கல் கப்பல் துறையை கொண்டுள்ளது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி லோத்தல் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ லோத்தல் வந்து குஜராத்தில், இங்கே தான் கப்பல் கட்டும் தளம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டுமே முக்கியமான பாயிண்ட் எல்லாமே படிச்சிருங்க. கோரமண்டல் பிளைன் இஸ் லொகேட்டட் இன் த டேஷ் டைரக்ஷன் ஆஃப் இந்தியா. கோரமண்டல் சமவெளி இந்தியாவின் டேஷ் திசையில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த திசையில் இருக்குது? தெற்கு திசையில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி பிஃபோர் த 73rd amendment in 1992 பஞ்சாயத்து வேர் லார்ஜ்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது தான் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின். 73வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992க்கு முன்னாடி பஞ்சாயத்து வந்து எதோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்க. மாநிலங்கள், அதாவது ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோலுக்கு கீழே இருந்துச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தேர் பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வேரிட் சிக்னிஃபிகன்ட்லி அக்ராஸ் டிஃபரண்ட் ஸ்டேட். ஓகே, prior to this amendment பஞ்சாயத்து were not consistently established or empowered and their effectiveness as unit of self governance was limited. ஓகே, ஸோ இந்த பிஃபோர் த 73rd amendment ஆக்ட் 1992க்கு முன்னாடி பஞ்சாயத்து வந்து எதுக்கு கீழே இருந்துச்சு? ஓகே, இதான் கொஸ்டின். எதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு கீழே இருந்தது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருந்துச்சு. ஓகே, 1992க்கு முன்னாடி 92ஆம் ஆண்டு 73வது திருத்த சட்டத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்துங்கிறது எதோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா மாநில அரசோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்துச்சு. அவற்றின் அதிகாரங்கள், செயல்பாடுகள் வெவ்வேறு மாநிலங்களில் கணிசமாக வேறுபட்டன. இந்த திருத்தத்திற்கு முன்பு பஞ்சாயத்துகள் தொடர்ந்து நிறுவப்படவில்லை அல்லது அதிகாரம் அளிக்கப்படவில்லை. பஞ்சாயத்துக்குன்னு தனியாக எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகே, சுயராஜ்யத்தின் அலகுகளாக அவற்றின் செயல்திறன் வந்து குறைவாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து அப்படிங்கக்கூடிய ஒரு இதுக்கும் தனி ஒரு அதிகாரம் அது எல்லாமே வந்துருச்சு. ஓகே, டியூரிங் குப்தா பீரியட் சாட்பாட். ஓகே, குப்தா பீரியட்ல சாட்பாட்டுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்மேன் அண்ட் சோல்ஜர்ஸ் அவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா சாட்பாட்னு சொல்லுவாங்க. எப்போ? குப்தா பீரியட்ல. ஓகேவா, வென் டிட் செல்ஃப் ரிலையன் இந்தியா ஸ்டார்ட்? ஓகேவா, சுயசார்பு இந்தியா எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th May 2020. ஓகே, ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் அல்லது சுயசார்பு இந்தியா பிரச்சாரம் என்பது இந்திய பிரதமர் மோடியால் 20 லட்சம் கோடி மதிப்புள்ள சிறப்பு பொருளாதார நிவாரண இதாகும். ஓகேவா, ஸோ கொரோனா வைரஸ் நெருக்கடியின் போது இந்த பிரச்சாரத்தை அவர் வந்து May 12, 2020 வந்து என்ன பண்ணாரு, அறிவிச்சாரு. அடுத்து பாருங்க 44th Amendment Act பற்றி கேட்டிருக்காங்க. 44th Amendment of the Indian Constitution enacted in 1978 removed the right to property from the list of fundamental rights. ஓகேவா, so it was moved to a different part of the Constitution as a legal right under Article 300A. ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து என்ன பண்ணாங்க, ரிமூவ் பண்ணாங்க. இதுதான் எஸ்டர்டே கேட்டது. ஓகேவா, ஸோ இந்த எப்படினாலும் கேட்டிருக்கலாம் கொஸ்டின். ஓகேவா, எந்த அமெண்ட்மெண்ட்னு கேட்டிருக்கலாம், இல்லை இந்த 44வது அமெண்ட்மெண்ட் என்னன்னு கூட கேட்டிருக்கலாம். 44வது திருத்த சட்டம் 1978 மூலமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பண்ணாங்க, ரிமூவ் பண்ணாங்க. ஓகே, பாதாமி கேவ் டெம்பிள் வேர் பில்ட் பை த டேஷ். ஓகேவா, பாதாமி கேவ் டெம்பிள்ஸை வந்து கட்டினவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க, சாளுக்கியர்கள். ஓகே, சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவங்க, சாளுக்கிய டைனஸ்டி தான் பாதாமி கேவ் டெம்பிள்ஸ் வந்து பாதாமி குகை கோயில்களை வந்து கட்டியிருக்காங்க. தீம் ஆஃப் த 2024 G20 சமிட். ஓகே, த 2024 G20 சமிட் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் நடந்துச்சு. அதோட தீம் என்ன அப்படின்னா பில்டிங் எ ஜஸ்ட் வேர்ல்டு அண்ட் அ சஸ்டைனபிள் பிளானட். ஓகே, இதுதான் 2020 அதாவது 2024 G20 சமிட்டோட theme. Okay, what are the raw materials used in iron and steel industry? Okay, so raw materials for iron and steel industry are iron ore, coking coal, அதே மாதிரி லைம்ஸ்டோன், டோலமைட்டு, மேங்கனீஸ் அண்ட் ஃபயர் கிளே. ஓகேவா, ஸோ இதுதான் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் சொன்னாங்க. ஸோ நானாக ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஓகே, வாட் ஆர் த ரா மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி? அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல் எது? இது எப்படினாலும் உங்களுக்கு ஆப்ஷன் இருந்திருக்கலாம்.
இருந்திருக்கலாம், டைரக்டான கொஸ்டின் மாதிரியும் இருந்திருக்கலாம், இல்லை ஆப்ஷன் ஏபிசிடின்னு கொடுத்து எதெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரியும் கேட்டிருக்கலாம். ஓகேவா? ஸோ எதெல்லாம் பாருங்க, அயன் ஒரு, கோக்கிங் கோல், அதே மாதிரி லைம்ஸ்டோன், டோலமைட். அடுத்து பாருங்க, பித்தோரா பெயிண்டிங் பற்றி கேட்டிருக்காங்க. பித்தோரா பெயிண்டிங் மில்க் ஸ்பெசிஃபிகலி கவுஸ் ஆர் கோட்ஸ் மில்க் இஸ் மிக்சட் வித் ட்ரை கலர் பவுடர் அண்ட் தென் டிஸ்டில்டு வித் எ ஸ்ட்ரைன் ஆஃப் மகுடோ a local liquor to create a vibrant colors used in painting. பித்தோரா ஓவியத்தில் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் சொன்னது பித்தோரா பெயிண்டிங் பற்றி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பித்தோரா ஓவியத்தில் பால், குறிப்பாக பசுவின் பால், ஆட்டின் பால் உலர்ந்த வண்ணப்பொடியுடன் கலந்து பின்னர் உள்ளூர் மதுபானமான மகுடோவுடன், ஓகே, ஸோ மேபி இதுதான் ஆப்ஷனில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, காய்ச்சி வடிகட்டப்பட்டு ஓவியத்தில் பயன்படுத்தப்படும் துடிப்பான வண்ணங்களை உருவாக்குகிறது. அந்த பித்தோரா பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ் இருக்கு இல்லையா, மேபி அதை பற்றி கேட்டிருக்கலாம். பித்தோரா பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து எதை வச்சு இது பண்றாங்க அப்படின்னா, ஆட்டோட பால், பசுவோட பால் கூட அந்த மகுடோ ஆட் பண்ணிட்டு இது பண்ணும்போது ஒரு வண்ணமயமான கலர் வந்து கிடைக்குது. ஓகே, அடுத்து பாருங்க, பில் ட்ரைப்ஸ் வந்து எங்க இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. பில் ட்ரைப்ஸ் ஆர் பிரைமர்லி ஃபவுண்ட் இன் சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியா, ஸ்பெசிஃபிகலி இந்த ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா. ஓகே, ஸோ அதே மாதிரி சத்தீஸ்கர், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ்லையும் இருக்கிறாங்க. ஸ்மாலர் பாப்புலேஷன் கேன் ஆல்சோ பி ஃபவுண்ட் இன் திரிபுரா. ஓகே, பில் ட்ரைப்ஸ் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பில் ட்ரைப்ஸ் எங்க இருக்காங்கன்னா சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியாவில் வந்து இருக்காங்க. ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரால இருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப கம்மியான அளவு எங்க இருக்காங்கன்னா திரிபுரால இருக்காங்க. மேபி பில் ட்ரைப்ஸை பத்தி எப்படினாலும் அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கலாம். ஓகே, ஸோ பில் ட்ரைப்ஸ் பத்தி நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். பில் ட்ரைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியாவில் இருக்காங்க. அவங்க ராஜஸ்தான்ல இருக்கலாம், குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரால இருக்காங்க. அதே மாதிரி சத்தீஸ்கர், கர்நாடகா. ரொம்ப குறைஞ்ச அளவு பில் ட்ரைப்ஸ் எங்க இருக்காங்கன்னா திரிபுரால இருக்காங்க. கொஸ்டின் எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, அடுத்து பாருங்க, as of October 2024 India's foreign exchange reserve dash அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $701 பில்லியன். ஓகேவா? making it only the fourth country in the world to cross the $700 billion after China, Japan, Switzerland. ஓகேவா? ஸோ அப்போ இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? 4வது இடத்துல இருக்கு. அக்டோபர் 2024 படி இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் எவ்வளோ அப்படின்னா $701 பில்லியன். ஓகேவா? ஸோ அந்த இதுபடி பார்க்கும்போது ஆல் ஓவர் வேர்ல்டில் இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 4வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைனா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து. ஓகே, ஓகே, ஸோ இது வந்து நம்ம கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி ராம் நவமி 2025 வாஸ் பிரைமர்லி செலிப்ரேட்டட் இன். ஓகே, ஸோ ராம் நவமி 2025 முதன்மையாக எங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க? நிறைய இடத்துல செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஒரு முதன்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா ராமர் பிறந்த இடம் அயோத்தி, அப்படி தானே? ஸோ அயோத்தியா உத்தரப்பிரதேசத்தில். ஓகே, அடுத்து த ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக் அண்டர்டேக்கன் பை மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி மேற்கொண்ட முதல் உண்ணாவிரத போராட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம். இதை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸில் ஏற்கனவே டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். The ombudsman for the board of control of cricket, அதாவது ombudsman for BCCA யாருன்னு கேட்டிருக்காங்க? அருண் மிஸ்ரா. ஓகேவா? ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ரா. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் குறை தீர்ப்பாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க? நீதிபதி அருண் மிஸ்ரா. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் எஸ்டர்டே நடந்த NTPCயோட ஷிஃப்ட் 1 and 2ல கேட்ட கொஷின்ஸு, ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஷின்ஸு, ப்ளஸ் அதே மாதிரி 20 ஜூனில் உள்ள ஷிஃப்ட் 2 and 3யோட கொஷின்ஸும் நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அடுத்த கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹால் போகும்போது உங்களோட ஹால் டிக்கெட்டை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஒரு ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டோட ஒரிஜினல் வச்சுக்கோங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரமாக போங்க. எக்ஸாம் ஹால் போனதும் உங்களுக்கு எந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு தெரியுமோ அதை அட்டன் பண்ணுங்கள். எந்த கொஸ்டினுக்கு டைம் ரொம்ப எடுக்காதோ, அதாவது கொஞ்சம் டைமில் நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாடரேட்டான கொஸ்டின், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் போங்க. 1.5 மணி நேரத்தை புத்திசாலித்தனமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஈஸியான கொஸ்டின், மாடரேட்டான கொஸ்டின், டிஃபிகல்ட்டான கொஸ்டின் இந்த மாதிரி அட்டன் பண்ணுங்கள். எந்த கொஸ்டின்லையும் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே சொல்லியிருப்பாங்க, டு நாட் ஸ்பெண்ட் டூ மச் டைம் ஆன் எனி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு கொஸ்டின்லேயே மல்லு கட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா மீதி 99 கொஸ்டினே நம்ம பார்க்க முடியாது. அதனால 100 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 100 மார்க் கட் ஆஃப் வைக்க போகிறதில்ல. நம்மளால 1.5 மணி நேரத்தில் 100% அக்யூரசியில் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுமோ அதை அட்டன் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருங்க. வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் நல்லா பண்ண முடியும். அது மாதிரி ஆல்ரெடி எழுதிட்டு வந்தவங்க அந்த எழுதினதோ அப்படி விட்டுருங்க. இனி நமக்கு வந்து ரிசல்ட் வரும், அதுதான் ஒரு மெயின். அடுத்த எக்ஸாம் என்ன இருக்கோ அதுக்கு இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ரொம்ப நல்லா படிச்சிருந்தாலும் அடுத்த
எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணணும். நல்லா படிக்கலனாலும் அடுத்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் CBT 1 நல்லா எழுதிட்டேன், அப்போ நான் அடுத்த எக்ஸாம் படிக்க மாட்டேன்னு இருக்கக்கூடாது. CBT 1 நல்லா பண்ணவங்களும் அடுத்த எக்ஸாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸாமை விட அடுத்த எக்ஸாம் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும். ஓகேவா? இந்த எக்ஸாமில் நம்ம 80 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கோம்னா அடுத்த எக்ஸாமில் நம்ம 90 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஓகே, இந்த எக்ஸாமில் நம்ம 50 அட்டன் பண்ணியிருக்கோம்னா அடுத்த எக்ஸாம் வரும்போது கட் ஆஃபை விட அதிகமாக அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ணி படிக்கணும். ஓகேவா? கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, பாசிட்டிவாக இருங்க. ஸோ லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், NTPCக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், கரண்ட் அஃபேருக்கு PDF கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். எவ்ரி வீக் உங்களுக்கு இதில் டெஸ்ட் இருக்கும், கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கிளாஸஸ் இருக்கும், லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இன்றைக்கி ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 2500 பே பண்ண வேண்டாம். ஆஃபர் வந்து ஆல்ரெடி எஸ்டர்டேவே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். இன்றைக்கி ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 1899 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு NTPCக்கு டெஸ்ட் வேணும், குரூப் டிக்கு டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெஸ்ட் எடுக்கும்போது தான் ரியல் எக்ஸாம் போகும்போது உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க, எந்த சப்ஜெக்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா ஐடியா, ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி கரண்ட் அஃபேர் டெய்லி படிங்க. இந்த கிராஜுவேட் எக்ஸாமில் வந்து நிறைய பேர் லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபேரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதனால் அடுத்த எக்ஸாமுக்கு இப்போவே படிக்க ஆரம்பிங்க. அதனால் CAPDF கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர்னு எல்லாமே கொடுத்துருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச்னா ஐ வாண்ட் டெஸ்ட், ஆல் இன் ஒன்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஆப்பில் போய் டேரெக்டாக ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஆப்பில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ன்னு எல்லாமே அதிகமாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் டீமுக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொடுக்குற ஜிபே நம்பருக்கு அப்படின்னா கோர்ஸோட ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே வராது. ஓகே, மற்ற டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, எங்கே ஆரம்பிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாமல் இருக்கிறாங்கன்னா நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பரை சென்ட் பண்ணுங்கள். நம்ம ஆப்போட லிங்க்கையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாசிட்டிவாக இருங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களை நீங்களே நம்புங்க. என்னால் முடியும், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் என்னால் கிளியர் பண்ண முடியும், நான் ஒரு ரயில்வே எம்ப்ளாயி ஆகிடுவேன், நான் ஒரு SSC எம்ப்ளாயி ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் ஒரு SSC எம்ப்ளாயி, இல்லை நான் ஒரு ரயில்வே, நான் SSC CGL கிளியர் பண்ணிட்டேன், நான் வந்து ரயில்வேயோட குரூப் டி கிளியர் பண்ணிட்டேன், NTPC கிளியர் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி பாசிட்டிவாக இருந்துட்டு ஒரு ஃபோக்கஸ்டாக படிங்க. சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஓகே, தேங்க்யூ.